மனத்தகத்தான் தலைமேலான், மனத்தகத்தான் தலைமேலான், வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே. எல்லாருக்கும் ஒரு பெரிய இடர்பாடு. சுவாமிக்கு என்னையா, மகாவிஷ்ணுவுக்கு ஜாதி இருக்கிறது, பிரம்மாவுக்கு ஜாதி இருக்கிறது, சிவபெருமானுக்கு அது இல்லை. அப்போ ஒரு டவுட் வந்தது. நாவுக்கரசர் பார்த்தார், அந்த இடத்தை ஒரு ஃபுல்ஃபில் பண்றார். சுவாமி என்னையா இனம் அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் திருமுறைகளை பாடுகிறார்களோ அவரவருடைய இனம் எங்கள் பெருமான். வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனம் எங்கள் ஈசன் அப்படின்னு அறிக்கிட்டே போறார். இப்ப சுவாமி எங்க பெருமான் எங்க இருக்கிறாருன்னு சொன்னால், நம்முடைய தலையின் மீது ஊனுடம்பில் என் உச்சியில் நிற்பரே, அதை சொல்லுகிறார். தன்னை சரணென்று தாளடைந்தேன் புன்னை பொழில் புகலூர் திருப்புகலூர் அண்ணல் செய்வன கேள்மின்களோ, என்னை பிறப்பறுத்து என் வினை கட்டறுத்து ஏழரகத்து என்னை கிடக்க ஒட்டான் சிவலோகத்து இருத்திடுமே. இந்த பதிகம் பாடும்போது நாவுக்கரசருக்கு 81 வயசு. சித்திரை மாதம் முக்தி அடைகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி பாடுற பதிகம் இந்த பதிகம். நம்முடைய தவக்குறைவு 4 பாட்டு தான் கிடைச்சிருச்சு. மிச்சம் இருக்கிற 6 பாட்டும் கரையான் சாப்பிட்டுச்சு பசிக்கு ஓலைய. இதை பார்த்துதானே கதறி அழுதான் ராஜராஜ சோழன். ஐயோ, நான் இவ்வளவு பாடுபட்டது எத்தனையோ இந்தோனேஷியாவில், கம்போடியாவில், ஸ்ரீலங்காவில் எல்லாம் பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுத்தி வந்தவன் நான், ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகள். என்னுடைய கடைசி ஆசை இந்த தேவாரத்தை காப்பாத்தலாம் நினைச்சு நான் இவ்வளவு பாடுபட்டனே, அத்தனையும் இந்த கரையான் தின்று விட்டதேன்னு கதறி அழுதான. வாழ்க்கையிலேயே அழாத ஒரே ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி திருமுறை கிடைக்கலன்னு அழுதான. இப்ப சுவாமி பார்த்தார், எல்லாம் வல்ல அம்பலவாணன் தில்லை அம்பலவாணன் நடராஜ பெருமான் வளவ அஞ்சற்க. சுவாமி சொல்றார், வளவா, பயப்படாதரா, பயப்படாத. இந்த காலத்துக்கு தேவையான அற்புத பதிகங்களை கண்ட மந்திரமே மூவர் பெரும் பாடல். உலகத்திலேயே உயர்ந்த மந்திரம் எது தெரியுமா? திருமுறை. ஒரு தேவாரம் பாடி ஒரு சிட்டிகை திருநீரை வழங்கினா போதும், அத்தனை 7 ஜென்ம பாவமும் நீங்கும்னு சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். 4 வேதங்களையும் கரைத்து குடித்த ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், நற்றமிழ் ஞானசம்பந்தன் நான்மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய அற்றமிழ் ஈரைந்தும் வல்லார் உற்றனர் உம்பராவாரே தேவராவார் போடா சர்தான் அப்படின்னார். அந்த காலத்தில் காவி உடுத்து தாழ் சடை வைத்து காடுகள் புக்கு தடுமாறி காய்கனி உண்டு இன்ன குலத்துக்கு தான் முக்தி, இன்ன குலத்துக்கு முக்தி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய காலத்தில் தமிழ் புரட்சியை செய்தவர் ஞானசம்பந்தர். தமிழ் புரட்சியை செய்தவர். தமிழில் எந்த புலவரும் பாடாத பாட்டை பாடியவர் ஞானசம்பந்தர். திரு இயமகம், மாலை மாற்று, ஈரடி மேல் வைப்பு, நாடி மேல் வைப்பு, திரு இருக்கு குரல், சாதாரி, முக்கால் சாதாரி, திருவிராகம், இப்படியெல்லாம் தமிழில் விளையாண்டவர் யார்? நம்முடைய ஞானசம்பந்தர். இவர் நாவுக்கரசர் திறக்க பாடினார், ஞானசம்பந்தர் அடைக்க பாடினார். சதுரம் மறைத்தான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இது நன்கிறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொல்லும் கருத்தாலே. முதல் பாட்டை பாடினார், கதவை அடைச்சு போச்சு. இவர் முன்னாடி நிற்கிறார். யார்? நம்முடைய நாவுக்கரசர் நிற்கிறார். நான் மட்டும் ஏன் 11 பாட்டு பாடினேன்? இங்கேயே பிரச்சனை. சுவாமிகள் மகா ஞானி, இதை திரைப்படத்தை தவறா காட்டுறாங்க. அங்க அப்படி கிடையாது. நாவுக்கரசர் தன் குருவாக வரிந்து கொண்டவர் யார்? ஞானசம்பந்தர. என் குருவினுடைய வார்த்தையை மீறி நான் செயல்பட்டு விட்டேனோ, அதனால் பெருமான் என்னை கோபித்துக் கொண்டானோ, அதனால நான் ஒரு பாட்டு அதிகப்படியா பாடிவிட்டேனோ என்று தன்னை நினைத்து நொந்து கொண்டார் நாவுக்கரசர். வேற ஒன்றும் கிடையாது. இதை பின்னால திருவாயுமூர்ல போய் ஆன்சர் கொடுக்குறாரு இந்த சந்தேகத்தை. எத்தனை மணிக்கு? ராத்திரி 1 மணிக்கு. நல்ல ஒன்றும் தெரியாதவர் மாதிரி நாவுக்கரசர் பிறண்டு பிறண்டு படுக்கிறார். தூக்கம் வரல. ஐயோ, நான் ஞானசம்பந்தர் இருக்கும்போது நான் என்ன பாடல், அந்தோ நான் என்ன பாடல், நான் போய் பாடுறதா? அவர் தானே முதல்ல பாடிருக்கணும். நான் பெரிய மனுஷனா? சச்சா, நான் இந்த காரியம் பண்ணிருக்க கூடாது, நான் பெரிய பாவி அப்படின்னு கண்ணில் தண்ணி வருது.
நைவேத்தியம் செய்யல, சாமி அமுது செய்யல, அடியார்கள்லாம் கவலையா இருக்கிறாங்க. இப்ப சுவாமி சும்மா இருப்பாரா? தொண்டருக்கு துயரம் என்று சொன்னால் பெருமான் சும்மா விட்டுருவானா? வந்து நின்றான் பரமன். யாரு? மறைக்காட்டு மணாளன். எப்படி வந்தான்? அடியார் வேடத்துல வந்தான். ஓய் நாவுக்கரசரே, சாமி உள்ள படுத்திருக்காரு, ஜன்னல் வழியா கூப்பிடுறாரு, ஓய் நாவுக்கரசரே. பார்த்தா மணி 1:45 மணி. மணி 1:45 மணி. ஓய் நாவுக்கரசரே, உம்மத்தான், எழுந்துரும். யார் யா நீரு? நான் பார்த்ததே கிடையாது. சரி சரி, என் பின்னாடியே வா. எங்கே என்னை இருந்திடம் தேடி கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார். எங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார், அங்கே வா என்று போனாரதன் கோலோ. சரி, இவர் போறாரு. இப்ப இன்னைக்கெல்லாம் குருநாதர் எப்படா தூங்குவான், சிஷ்யன் எப்படா எல்லாத்தையும் கழிப்பிட்டு போலான்னு பார்க்குறான். ஆனால் அன்னைக்கு இருந்த சீடர்கள்லாம் உண்மையான குருநாதர் தூங்கலை, தானும் தூங்காமல் இருந்தாங்களாம். நம்ம குருநாதர் எங்கே போகிறாரு அப்படின்னு நினச்சி தம்பி பூச்சி இந்த குருநாதர் என்ன பண்ணாரு? ஒன்றும் சிலந்தி வந்து விட்டது. சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய். இப்போ என்னாச்சு? குருநாதர் என்ன பண்ணார் தெரியுமா? குருநாதர் திருவாய்மூர் போறாரு. இப்ப இதை பார்த்த அடியார்கள், நம்ம குருநாதர் எங்க போறாரு இத்தனை மணிக்கு, அவர் பாதுகாப்பு வரணுமே அப்படி பின்னாடி இவங்க போறாங்க. இப்போ அந்த மடத்துல இருந்த ஞானசம்பந்தர் மடத்துல இருந்த அடியார்களும் பார்த்தாங்க, எங்க நாவுக்கரசர் போறாரு, பின்னாடியே அடியார்கள் 1000 பேர் போறாங்களே அப்படின்னு ஞானசம்பந்தர் பார்த்தார். அவரும் புறப்பட்டார். இந்த கதையை கற்பனையா வச்சுக்கணும். நாவுக்கரசர் முன்னால், அவர் தொண்டர்கள் பின்னால், அதற்கு பின்னால் ஞானசம்பந்தர், இப்போ ஞானசம்பந்தருக்கு பின்னாடி அடியார்கள். இப்படி ஒரு கூட்டமாக, திருக்கூட்டமாக போகிறாங்க. போனால் திருவாய்மூர் கோயில் தெரியுது. சப்தவிடங்க தலத்தில் ஒன்று திருவாய்மூர். அந்த வாய்மூர் அடிகள் அந்த திருவாய்மூர் என்ன பண்ணுறார்? நேராக உள்ளே போகிறார். போனால் பெருமாள் அங்கே ஆல்ரெடியாக நிற்கிறார் உள்ள. இப்போ உள்ள அந்த கூட்டிகிட்டு போனார்ல, வாயான்னு கூட்டிகிட்டு போனார்ல, அந்த அடியாரை காணோம். இவர் உள்ளே போய் மறைஞ்சிட்டார். முதல்ல வந்தவர் யாருன்னு சொன்னால் நாவுக்கரசர் உள்ளே போகிறார். போன அடியாரை காணோம். அந்த அடியார் எப்படி நிற்கிறார்னா, விடைப்பாகராக, விடை வாகனத்திலே, காளை மாட்டு வாகனத்தில் அம்மையோடு அப்பராக பெருமான் அங்கு நிற்கிறான். இப்ப நாவுக்கரசர் பார்க்கிறார், ஒன்றும் தெரியல. பின்னாடி வந்த அடியார்களும் பார்க்கறாங்க, ஒன்றும் தெரியல. இப்ப பின்னாடியே ஞானசம்பந்தர் வந்தார். ஞானசம்பந்தர் கண்களுக்கு பெருமான் தெரிந்தாராம். இப்ப அதை விட பிரச்சனை. இப்ப தேவையில்லாம என்ன வர சொல்லி ஞானசம்பந்தருக்கு மட்டும் காட்சி கொடுத்து எனக்கு காட்சி தரலன்னு சொன்னால் அப்ப நான் பாவியான்னு கேட்பாரு. அப்ப மனசு வந்து போயிட்டார். இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார் ஞானசம்பந்தர். இப்ப இந்த கையை அப்படி நீட்டுறார். யாரு? ஞானசம்பந்தர். அப்பறே உங்களுடைய திருக்கரத்தை இங்க பிடிங்க. 2 பேரும் கையை கோத்தாங்களாம். இந்த 2 பேரும் கையை பிடிச்ச உடனேயே இப்ப என்னாச்சு? இந்த எர்த்த அடிச்சவனுக்கு ஒருத்த தொடும்போது எர்த்த அடிக்குமோ அந்த மாதிரி மின்சாரம் பாய்ந்தது. நாவுக்கரசருக்கு காட்சி கிடைத்தது. இப்ப சாமி என்ன சொல்ல வர்றா? சொல்லாமல் என்ன சொல்ல வரான்னு கேட்டா, ஒன்றும் இல்லை. அப்பா நாவுக்கரசா, மதியம் ஞானசம்பந்தர் வாக்கு என் வாக்கு. நீ ஞானசம்பந்தர் பாடுன்னு சொன்னா பாடணும், அவர் பாடாதேன்னு சொன்னா பாடாத. அவர் வாக்கும் என் வாக்கும் வேற இல்லை. நீ குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவர் வார்த்தையை மீறல. அதனாலதான் அவர் பார்க்கிற பொழுது அவர் திருவருளை கொண்டு நான் அவர் மூலமாக உனக்கு காட்சி கொடுக்கிறேன்னு இங்க ஞானசம்பந்தரை தூக்கி பிடிச்சாரு. திருவிழிமலையில் அப்பர் சுவாமி தூக்கி பிடிச்சார். திருவிழிமலையில் அப்பர் சுவாமியை தூக்கி பிடித்தார். திருமறைக்காட்டுல நாவுக்கரசரை தூக்கி பிடித்தார். சிவபெருமானுக்கு யாரை எங்க தூக்கணும், எங்க கீழே வைக்கணும்னு அந்தந்த இடத்துல அவனுக்கு எல்லாம் தெரியும்.